நண்பர்களே, இயேசு சபையார் தமிழகத்திலே பெரிதளவும் தடம் பதித்தவர்கள். அவர்கள் எல்லாரையும் பற்றி சொல்வதென்றால் முடியவே முடியாது. அத்தனை பேர் இருக்கிறார்கள். ஆகவே ஒரு சிலரை பற்றி ஒன்றிரண்டு பேர்களை பற்றி மட்டும் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். அப்படி யாரெல்லாம்? இயேசு சபையை தொடங்கிய காலம் முதல் தமிழகத்தில் கால் பதித்தவர்கள் எண்ணற்றவர்கள். அவர்களிலே சிலரை நாம் காண்கிறோம். தந்தை என்ரிகஸ் என்பவர் தமிழகத்திலே முதல் அச்சகத்தை நிறுவினார். மிக முக்கியமான ஒரு தொண்டு, தமிழகத்திற்கு செய்த தொண்டு. தந்தை ராபர்ட் பெனோபிலே என்பவர் தமிழ், வடமொழி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே வல்லவர். தமிழின் உரைநடை தந்தை என்று அழைக்கப்படுகிறவர். பிராமண சந்நியாசியாக, ராஜ ரிஷியாக தம்மை அறிமுகப்படுத்திக் கொண்டவர். இப்படி பல்வேறு வகையிலே தலை சிறந்த ஒரு இயேசு சபையாராக மதுரையிலே தடம் பதித்தவராக இருந்தார். தந்தை தெரிங்கால் பல துறைகளிலே முன்னோடியாக விளங்கியவர். நற்செய்தியை தமிழிலே வடித்தவர். சென்னை லோயோலா கல்லூரியை யார் அறியார்? தந்தை பெர்ட்ரண்ட் சென்னை லோயோலா கல்லூரியை தொடங்கியவர். அவர் சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக ஒரு சில நாட்கள் வாழ்ந்தார் என்று சொல்லலாம். இப்படி பலர். சென்னையிலே சமய சமரச தந்தை என்ற பெயர் பெற்ற தந்தை இருதய மிஞ்ஞாசியார் சமய நல்லிணக்கத்துக்காக பெரும் பாடுபட்டவர். தந்தை வெனிஷ் இந்திய நாடெங்கும் நற்கருணை வீரர் சபையை ஊன்றி வளர்த்த பெரியார். தந்தை ஆசீர்வாதம் குருமானவர் பருவத்திலேயே நற்செய்தி அறிவிப்பதிலே மிகுந்த ஈடுபாடு கொண்டு தொடர்ந்து பொய்யா விளக்கு என்ற இதழை தொடங்கி நடத்தி வந்தார். இப்படி பல பெரியார்கள் தமிழகத்திலே தடம் பதித்த பெரியார்கள். அவர்களுக்கு இணையானவர்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெரும் புகழ் பெற்றவர்கள். அத்தகைய பேர் பெற்ற இயேசு சபையாரை இவர்களெல்லாம் அண்மை காலத்தில் வாழ்ந்த பலர். ஆகவே பலருக்கு இவர்களை எல்லாம் நேரிலேயே அறிமுகமாக ஆகியிருக்கக்கூடும், தெரிந்திருக்கக்கூடும். சிலர் அவர்களோடு நெருங்கி பழகி இருக்கக்கூடும். அவர்களுக்காக நாம் பெரிதும் நன்றி செலுத்துவோம். வாழ்க.